அண்ணா பல்கலைக்கழக பெரியார் நடராஜன் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீடு அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும். இந்த மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாதுன்னா நான் சொல்றேன். நான் இருங்க. பாஜக தலைவராக அண்ணாமலை மாற்றப்பட்ட பிறகு அவரது ஆதரவாளர்கள் தனியா தான் செயல்பட்டு இருக்காங்க. ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு இது என்னுடைய 3வது பத்திரிகையாளர் சந்திப்பு. எல்லோருடைய அரசியல் வாழ்க்கையும் பூஜ்ஜியத்துல தாங்க நான் முடியும். அது இயற்கையினுடைய நியதி. எல்லா பெரிய தலைவர்கள் இருந்து பாருங்க. ஏன்னா ஃபைனலா பதவியெல்லாம் இல்லாம தோல்ல துண்டை போட்டு வீட்டுக்கு போகணும். அப்படித்தான் அரசியல்வாதியினுடைய வாழ்க்கை இருக்கணும். யாருமே ஹைலி எல்லாம் அரசியல் வாழ்க்கையை முடிக்க முடியாது. பதவி இல்லாம தான் போவீங்க. அது எல்லோருக்கும், தொண்டருக்கும் பொருந்தும், தலைவனுக்கும் பொருந்தும், எல்லோருக்கும் பொருந்தும். நான் அப்படித்தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பார்க்கறேன். யாருமே இங்க பெர்மனன்ட் பவர்லாம் வரல. செகண்ட் குரூப்பிசம், லொட்டு லொசுக்கு அந்த பஞ்சாயத்துல எங்கிட்ட கிடையவே கிடையாது. எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஆள். அதே நேரத்தில் நாம வாழுகின்ற வாழ்க்கை என்பது 80 வயசு 90 வயசு அதுக்குள்ள நல்லது பண்ணிட்டு போகணும். பெர்மனண்டா நான் தான் உட்கார்ந்துருப்பேன். இது ஏன் ஊரு, எம் சேரு. நான் பதவியில் இருக்கும் பொழுதே தலைவர் பதவியை வெங்காயம்னு சொன்னாங்க. ஏன்னா வெங்காயத்தை உரிக்க 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 ஒண்ணுமே இருக்காது. அது மாதிரி தான் லைஃப். அதனால அன்பு நண்பருக்கு எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது, இந்த சமூக வலைதளத்துல சண்டை போடாது. அதெல்லாம் வெட்டி வேலை, அதில் எந்த பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். கட்சியின் சார்பாக என்னுடைய அன்பான வேண்டுகோள். சண்டை போடுறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், அதெல்லாம் நீங்க அதுல போகாதீங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நானே சமூக வலைதளத்துல இல்லை. என்னோட செல்போன் எடுத்து பாருங்க, எங்க ட்விட்டரா வச்சிருக்கேன், எதுவுமே இல்லை. தேவைன்னா ட்வீட் போட்டு வெளியே வந்துடுறேன். ட்வீட் எதுக்கு? உங்களுக்கு செய்தி சொல்லணும். அதை போய் படிச்சு அதுக்கு 2 கமெண்ட் போட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் போடுறாங்க. எதுக்கு? அதெல்லாம் தேவையில்லாத வேலை. நிம்மதியா உங்க வாழ்க்கையை வாழுங்க. அரசியல் மாற்றம் ஒரு நாள் அது நடந்தே தீரும் தமிழகத்தில். அது யாராலும் தடுக்க முடியாதுங்க. அந்த நாளுக்காக காத்திருக்கும். இடையில இது நடக்கும், அது நடக்கும். அதனால என்னுடைய ஆதரவாளர்ல யாரும் இல்லைங்கண்ணா, எல்லாரும் நண்பர்கள். ஆதரவாளர் என்ன பெரிய தலைவனா? எல்லோரும் ஈக்குவல் தான். நாளைக்கு என் பதவியில் ஒருத்தர் வந்து உட்காருவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்கன்னா எல்லோரும் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தலைவர்கள். தனிப்பட்ட முறையில் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் டெய்லி பண்ணுங்க. இன்னைக்கு அது தேவையில்லை. நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, புது டீம் இருக்கிறாங்க. அவங்களாம் நிம்மதியா சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் நாமே இருக்கணும், எல்லாத்துலையும் நம்ம முகம் இருக்கணும், டெய்லி போய் பிரஸை பார்க்கணும், டெய்லி கருத்து சொல்லணும், தேவையில்லை. தலைவர்கள் இருக்கிறாங்க, சொல்றாங்க. இது போன்ற ஒரு வேலை கொடுக்கும் பொழுது மட்டும் ஸ்பெசிஃபிக்கா உங்களை பார்த்துட்டு போறேன். அதனால தயவு செஞ்சு என்னையும் ஒரு குரூப்புக்குள்ள சேர்த்திடாதீங்க. நான் எல்லா குரூப்ல இருந்து வெளியே இருக்கிற ஆளு. இதுலங்க இது வந்து காமனா தமிழ்நாடு முழுக்க இருக்கு. சென்னையில அமைச்சர் பண்ணும்போது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்பி பாக்குறேன். நான் பார்க்கல. ஆனா இது வந்து ஆல் இந்தியா புரோட்டோகால் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அதாவது என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு நட்டாஜி இருக்கிறாங்க, முருகன்ஜி இருக்கிறாங்க, நம்ம தலைவர் ஆல் இந்தியா புரோட்டோகால். அண்ணா இந்த பிரஸ் மீட் நான் பண்றேன், நான் இருக்கேன். இந்த பிரஸ் மீட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இருக்கேன். ஒரு நிமிஷம். அப்படியே தேசிய தலைவர், அவங்க விமென்ஸ் விங்கனோட தேசிய தலைவர் தான். அண்ணா அவங்க மகளிர் அணி நிகழ்ச்சியில போட்டுக்கலாம். எனக்கு தெரியும். ஆல் இந்தியா வந்து இது ஒரு மோடிஜியினுடைய 11 ஆண்டுகள் பிரஸ் மீட்டுங்கண்ணா. மோடிஜியினுடைய 11 ஆண்டுகள் கட்சி நிகழ்ச்சிக்கு நாங்க தான் நடத்துறோம். ஆமா, தலைவர் நடத்துறோம். என்னை தேவையில்லாம அந்த ஒம்பல மாட்டி விடாதீங்க. என்னை இந்த பிரஸ் மீட்டுக்கு வர சொன்னாங்க. என் போட்டோ போட்டிருக்கதை இப்பதான் திரும்பி பாக்குறேன். அதனால அந்த போட்டோ பஞ்சாயத்துல இருந்து வெளியே வந்துருவோம். அக்கா என் வானத்தேக்க நெஞ்சில் இருக்கும்போது எதுக்கு நான் பின்னாடி? பேசிட்டு தான் இருக்கேன். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும்னா, ஒரு புது தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், புது டீமுக்கு மரியாதை கொடுக்கணும். நம்ம எங்க தேவையோ அங்கே மட்டும் பேசணும். எல்லா நாளும் எதுக்கு வந்து பேசணுங்கன்னா, இது அகில இந்திய தலைவர் கோயம்புத்தூர்ல இந்த பிரஸ் மீட்டை நடத்தணும்னு சொன்னதுக்கு நான் வந்திருக்கேங்க. அவ்வளவுதான். நாளைக்கு நயினார் என்ன செய்யணும், நான் செய்ய போறேன். மற்றபடி இப்ப நீங்க கேட்டீங்க அண்ணா யூனிவர்சிட்டின்னு கேட்டீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியுடைய தீர்ப்புக்காக காத்திருந்தேன். தீர்ப்பு முடியட்டும் பேசுவோன்னு. இன்னைக்கு அண்ணா ஒரு கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்றதுக்கு ரெடியா வச்சுக்கோங்க. நான் பதில் சொல்றேன். அதனால என்னை பொறுத்தவரை எங்க பேசுறோமா டெய்லி அதை பேசிட்டு இருந்தா அர்த்தம் இருக்காதுல்ல. இல்ல, நீங்க தான் சொன்னீங்க கோயம்புத்தூர்ல தான் அந்த கரப்ஷன் ஃபைல்ஸ் உங்க முன்னாடி தான் நான் ரிலீஸ் பண்ண போறேன்னு சொன்னீங்க. நீங்க பதவியில இருந்து அண்ணா நல்லா புரிஞ்சுக்கண்ணா. இந்த 2 கட்சிகளும் எங்கேயும் போக போறது இல்ல. பிஜேபி எங்கேயும் போக போறது இல்ல. 40 வயசு தான். 40 வருஷம் அரசியல் பண்ணுவேன். தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றங்களை தெளிவா இருக்கேன். ஊழலை ஒழிக்கணுங்கிறது தெளிவா இருக்கேன். அப்பப்ப ஒரு ரிவர்ஸ் கியர் தேவைப்படுது, அப்பப்ப பாஸ் தேவைப்படுது. எல்லாமே தன்னிச்சையாக நான் செயல்பட்டேன் அப்படின்னா அப்புறம் நானும் ஒரு குரூப்புல சேர்ந்துக்க வேணாம். இன்னைக்கு நான் தொண்டனா இருக்கேன். தொண்டனுடைய அழகு என்னவோ அதை மட்டும் நான் ஃபாலோ பண்றேன். கட்சியினுடைய தன்மை எனக்கு புரிஞ்சிருக்கேன்.
எந்த நேரத்தில் எதை கையில் எடுக்கணுமோ அந்த சூழ்நிலைக்கு கையில் எடுக்கிறோம். இன்னைக்கு என்ன பேசணுமோ அதை பேசுறோம். நீங்களே தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர்கள் சொல்றாங்க. ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுக தலைவர் நான் ஏதாச்சும் பேசினா தேவையில்லாம் பஞ்சாயத்து அண்ணா, நான் வந்து இந்த கூட்டணி ஆட்சி கீட்டணி ஆட்சியில எல்லாம் பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஆனா இன்னைக்கு நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. முடிவுக்கு தொண்டனாக நாங்கள் கட்டுப்படுகின்றோம். அது எங்களுடைய தலைவர் நைனா அண்ணா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னா இதுக்குள்ள நான் போக விரும்பல. எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் என்னோட இதயத்துக்குள்ள இருக்கட்டும். வேற வரும்போது பேசுவோம். அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம். அண்ணா, இதுக்கு பதில் சொல்ற சரியான தலைவர் வரும்போது அவங்ககிட்ட கேளுங்க. சார், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் பாலிஸ்டர் விஸ்கோஸ் இருக்கு இல்லைங்களா, அதோடைய இம்போர்ட் இதுக்கு தரக்கட்டுப்பாடுன்னு ஒன்று விதிச்சு பல வருஷமா கோரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில கார்பரேட் நிறுவனங்கள் மட்டும் பயன்பெறதுனால என்டையர் இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியே பாதிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க இண்டஸ்ட்ரீஸ். அதை பத்தி உங்களுடைய கருத்து? அண்ணா, இதே கேள்வியை 4 மாசம் முன்னாடி பிரஸ் மீட்ல நீங்க கேட்டீங்க. இதே அண்ணன் நீங்க தான் கேட்டீங்க. இதே கேள்விக்கு 4 மாசம் முன்னாடி பதில் சொன்னேன். நல்ல கேள்விதான், நல்ல கேள்விதான். பாராட்டித்தானே பதில் சொல்றேன். நீ கேட்ட தப்புன்னு சொல்றேன்னா அதனால அன்னைக்கு சொன்ன இல்ல இல்ல நீங்க அந்த ஆன்சர் ஒரு நிமிஷம் நான் சொன்ன ஆன்சர் அவர் சொல்ல சொல்லுங்க. ஆன்சரே கேட்க மாட்டீங்க. நான் சொன்ன ஆன்சர் சொல்ல சொல்லுங்க. நான் இன்னைக்கு சொன்ன ஆன்சர் சொல்ல சொல்லுங்க. பிரஸ் மீட்ல நீங்க கேட்ட கேள்விய பிசிறு மாறாம நான் கேள்வியை திரும்ப சொல்றேன். நான் சொன்ன பதில நீங்க சொல்லுங்க. நாங்க மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா தொழில்துறையினருடைய கோரிக்கையும் பரிசீலனை பண்ணுவோம். இங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய விஸ்கோஸ் நிறுவனத்திற்கு இங்க இருக்கக்கூடிய நிறுவனம் நீங்க கோயம்புத்தூர் விஸ்கோஸ் நிறுவனம் குறிப்பா ஆர்டிபிஷியல் ஃபைபர்ஸ் இன்னைக்கு இந்தோனேஷியா போன்ற நாடுகள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. நார்த் இந்தியாவில் 2 கம்பெனி டாமினேட் பண்றாங்க. இதனால வந்து பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற ஒரு அடிப்படை தன்மை இருக்கு. கோயம்புத்தூர்ல ஆர்டிபிஷியல் ஃபைபர்ல யார் இருக்காங்களோ அவங்கள கூட்டிட்டு போய் நிதி அமைச்சரை பார்க்க வச்சோம். இவங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட் இப்ப இல்லைங்கண்ணா. நிதி அமைச்சரை பார்த்த பிறகு ஆர்டிபிஷியல் ஃபைபர் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கோயம்புத்தூரை சார்ந்த தொழிலதிபர்களுக்கு பிரச்சனை இல்லை. அதற்கான நிவர்த்திகள் சில இடத்துல கொடுத்திருக்கோம். ஆனா டெக்ஸ்டைல பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி டைனமிக்ங்க. 2 வருடத்திற்கு முன்பு கொடுத்த தீர்வு இன்னைக்கு அப்ளை ஆகாது. இட் இஸ் சோ டைனமிக், மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் எங்களை பொறுத்தவரை அண்ணன் கேட்கிற கேள்வி தவறுன்னு நான் சொல்ல, அதே பதிலத்தான் நான் திரும்ப சொல்றேன். பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அதை தீர்ப்பதற்கான எல்லா முயற்சி எடுக்கிறோம். ஒரே பிரச்சனை தொடர்ந்து இருப்பதில்லை. ஒரு காலத்துல இம்போர்ட் டியூட்டி வேணும்னு கேட்டாங்க, இன்னைக்கு இம்போர்ட் டியூட்டி வேண்டான்னு கேட்கறாங்க. மத்திய மாநில அரசுகள் 2 பேரோட மோதல் போக்குல தமிழக பள்ளி மாணவர்களுடைய பாதிப்பு அதிகமா இருக்கு. 2961 கோடிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கேஸ் போட்டிருக்காங்க. இப்ப சங்கரா இப்ப ஒரு ஆர்டிஇ இதுல வந்து 750 கோடி ரிலீஸ் பண்ணி அந்த குழந்தையோட படிப்பை பாதுகாக்கணும்னு சொல்லிருக்காங்க. 5 லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ இப்ப 2 பேருமே சண்டை போட்டுக்கிறதுனால தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி நிதி உதவித்தொகை கிடைக்காமலே கஷ்டப்பட வேண்டியது சார். நல்ல கேள்விங்கண்ணே. இப்போ சமீபத்தில் நம்முடைய நீதிபதி ஐயா ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தலைமையிலான பெஞ்ச் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதாவது சமகிரக சிக்ஷா ஃபண்ட் மத்திய அரசு மாநில அரசு கொடுக்க வேண்டிய நிதி இன்னைக்கு மத்திய அரசு தரப்பை பொறுத்தவரை புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கணும். ஏன்னா நீங்க கையெழுத்து போட்டுட்டு அப்புறம் நீங்க மாட்டேன்னு சொல்றீங்க, ஏத்துக்குங்க. இது அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய வாதம். இன்னைக்கு தனியார் பள்ளிக்கூடம் என்ன சொல்றாங்க, ஐயா உங்க பிரச்சனை. நான் இன்னைக்கு ரைட் டு எஜுகேஷன்ல ஏழை மக்களுடைய குழந்தைய நான் அட்மிட் பண்ணிருக்கேன். எனக்கு நீங்க அந்த ஃபீஸை நீங்க கட்டுங்க. அதான் ஆர்டிக்கு நீங்க கேட்கறது. இன்னைக்கு நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களும் மற்றும் ஒரு நீதி அரசரும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஆர்டிஇ ஃபண்டை மட்டும் தனியாக மத்திய அரசு கொடுக்க பாருங்க அப்படின்னு. அதனால் மாநில அரசு கேட்கட்டும், மாநில அரசு மத்திய அரசு கடிதம் எழுதட்டும். இந்த சமகிரக சிக்ஷா ஃபண்டில் ரைட் டு எஜுகேஷன் ஃபண்டு இப்போ நீங்கள் 750 கோடின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அது எவ்வளவு ஆர்டிஇ ஃபண்ட் இருக்கும்? ஆர்டிஇனாங்கன்னா ஏழை மக்களுடைய குழந்தைகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூலில் அவங்க போய் படிக்கும் பொழுது அந்த ஸ்கூல் ஃபீஸை மத்திய அரசு கொடுக்குறாங்க, காம்பன்சேட் பண்ணுறாங்க. அதனால் அந்த பணம் 750 கோடியோ 600 கோடியோ எவ்வளோ இருக்கோ அதை மாநில அரசு பிரித்து மத்திய அரசு கிட்ட கேட்கட்டும். நிச்சயமாக என்ன பிரைவேட் ஸ்கூல் என்ன சொல்றாங்க, சார் எங்களுக்கு பணம் வர மாட்டேங்குது. மத்திய அரசு மாநில அரசு நீங்க சண்டை போடுறது ஓகே, உங்க சண்டையில எதுக்கு எங்களுக்கு பணம் வராமல் இருந்தால் நாங்கள் எப்படி ஸ்கூல் நடத்தும்?
ஆனால் நிச்சயமாக நம்முடைய தலைவர் நயினார் அண்ணன், நம்முடைய மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை மாநில அரசு இதை மத்திய அரசுக்கு கடிதமாக எழுதுறாங்க, ஆர்டிஇ ஃபண்ட் எவ்வளவு, மிச்ச ஃபண்ட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அதை மத்திய அரசுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போய் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சி எடுக்கும். ஏன்னா இதைத்தான் நீதியரசர் சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன், ஏன்னா ஆர்டிஇ ஃபண்ட் மூலமா ஒரு தனியார் பள்ளி பாதிக்க கூடாதுங்கிறாங்க. நியாயமான வேண்டுகோள் தான். அதிமுக கூட்டணியில வந்து நீங்க 90 தொகுதிகள் வந்து பாஜக சொல்லி தனிப்பட்ட முறையில் நீங்க பிரதமருக்கு கடிதம் எழுதியதா கூறப்படுது. அப்படின்னு யாரும் சொன்னா? நான் கடிதம், ஒரு நிமிஷம் தலைவர், நான் கடிதம் எழுதி உங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்திருந்தா ஓகே, நான் கடிதம் எழுதியிருக்கேன்னு சொன்னா ஓகே. காலையிலிருந்து கடிதம் எழுதியிருக்காங்க, இதை வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ணா நான் சிவனேன் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். என்னை பொறுத்தவரை 2024 கூட்டணி எல்லாம் ஃபார்ம் ஆன பிறகு, எல்லா கட்சிகளும் அமைந்த பிறகு அந்தந்த தலைவர்கள் பேசுவாங்க யார் எவ்வளவு சீட் நிக்கணும். எங்கிட்ட கேட்டீங்கன்னா பிஜேபி நிறைய சீட்ல நிக்கணும்னு நினைக்கிற ஆள் நான். பிஜேபி 2014, 19, 24 ஒரு ஆண்டு வளர்ச்சி பாதையில் இருக்கு. அதனால் என்னை பொறுத்தவரை நான் கடிதம் எழுதியிருந்தால் நானே உங்கள்கிட்ட சொல்றேன், அந்த நேரம் சூழ்நிலை வரும்பொழுது தலைவர்கள் இருக்காங்க சொல்லுவாங்க. அதனால இதை ஒரு விவாத பொருளாக எதற்கு ஆக்கணும்? எலெக்ஷன் பக்கத்துல வந்துருச்சாங்கன்னா கூட்டணி ஃபார்ம் ஆயிருச்சா? அதிமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன்னு சொல்லி அதிமுக குறித்து கடுமையான விமர்சனம் முன்வச்சிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. நீங்க வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வீங்களா? தேர்தல் டேட் அறிஞர் அறிவிக்கலையில தான். தேர்தல் கட்சியினுடைய மாறுன்னு நான் சொல்லலாம். கட்சியினுடைய தொண்டன் நான். கட்சி சொல்றதை நான் செய்ய போறேன். கட்சி என்ன செய்யும் சொல்லும் போது நான் சொல்ல போறேன். தேர்தல் வரட்டும், கூட்டணி ஃபார்ம் ஆகட்டும், எல்லோருமே நம்முடைய அஜெண்டா செட் ஆகட்டும், நேரம் வரும்போது பேசுவாங்க. இன்னைக்கு எதுக்கு எதுங்கண்ணா கிரைசிஸ் எல்லாம் எது இல்லைங்கண்ணா, எல்லாம் நல்லா தாங்கண்ணா இருக்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய மருத்துவர் ஐயா, பெரிய ஐயா, ஒரு முக்கியமான ஒரு தலைவர், தமிழகத்தில் சமூக நீதிக்காக போராடியவர். இந்தியாவில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் கூட நான் வாழ்க்கையில் பார்லிமெண்ட்டுக்குள்ள, அசம்பிளிக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அரசியல் செய்யக்கூடியவர் பெரியவர் டாக்டர் ஐயா. இன்னொரு பக்கம் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் சின்னவர் டாக்டர் ஐயா, அன்புமணி ஐயா இருக்கிறாங்க. ரெண்டு பேரையுமே நான் எப்படி பார்க்கிறேன்னாங்கன்னா, ரெண்டு பேரும் முக்கியமானவர்கள், இந்த காலகட்டத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்கள். அதிலும் குறிப்பா அன்புமணி அண்ணங்கிட்ட எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. காரணம் நிறைய பேசியிருக்கோம். தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்தை பத்தி பெரிய கனவு வச்சிருக்காரு. அதனால் இது ஒரு இடத்துல சின்ன மனது வலி இருந்தாலும் கூட இது எல்லாமே செட்டில் ஆயிரும், இது ஒரு பெரிய இஷ்யூ இருக்காது. அப்பா பையன் ரெண்டு பேரும் மிக விரைவாக ஒரே நேர்கோட்டுக்கு வந்து விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. காரணம், ஒரு வலிமையான இயக்கம் அது, இரண்டு பேரும் வலிமையான தலைவர்கள். அதனால் இது மற்றவங்கெல்லாம் பார்க்குற மாதிரி இது ஒரு பெரிய இஷ்யூவை நான் பார்க்கலீங்கன்னா இது சப்சைட் ஆகிருங்கிறது என்னுடைய கருத்து. டாக்டர் ஐயா மீடியேட் பண்ணலின்னு சொல்லிட்டாரு. திருமாவளவன் என்ன சொல்றது இருக்கிறதா, டாக்டர் ஐயா சொல்றது இருக்கிறதா? தமிழக அரசு வந்து ஜாதி சான்றிதழ்ல ஹிந்துன்ற பேரை வந்து நீக்கி இருக்கிறதா சொல்லி ஆன்லைன்ல ஜாதி சான்றிதழ்ல வந்து ஹிந்துன்ற பேரை வந்து நீக்கி இருக்கிறதா. அண்ணா இது ஒரு கான்ட்ரவர்சி நேற்று வந்துச்சு, பட் அவங்க கிளாரிஃபிகேஷன் இல்லைன்னு சொன்னாங்க இல்லைங்களா? பட் அது எல்லாத்தையும் இடாது அந்த மாதிரி இருக்குன்னு தான் சொல்றாங்க. தமிழக அரசு இல்லைன்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க. ஆனால் ஆன்லைனில் ஹிந்துங்கிற வார்த்தை இல்லை, அது வந்து கிளரிக்கல் எரர்ங்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இது நீக்க முடியாதுங்கன்னா காரணம், தமிழக அரசுக்கு அந்த பவர்ஸ் கிடையாதுங்கண்ணா. இந்த சென்சஸ் அது எல்லாமே மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், வார்த்தைகள்லாம் அவங்க மாற்ற முடியாது. அதனால் எனக்கு தெரிந்து தமிழக அரசு செய்வதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை, அது மிஸ்டேக்காக மட்டும்தான் இருந்திருக்கும். மாநில அரசுகிட்ட நான் கேட்க விரும்புறது, ஐயா நாங்கள் விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்தோம், லட்சக்கணக்கான மனிதர்கள் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. நீங்க கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் கூட பதிவு செய்யல அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. அதுக்கு உங்க ₹1 கூட நிதி அலோகேட் பண்ணணும். இந்தியா முழுவதும் விஸ்வகர்மால நம்ம நிதி கொடுத்து 13,000 கோடி திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்தில் ஏட்டிக்கு போட்டியாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எத்தனை பேர் பதிவு பண்ணிருக்காங்க, ரெக்கார்டு கொடுக்கட்டும். மோடி ஐயாவுடைய விஸ்வகர்மா திட்டத்தினுடைய பதிவு டீட்டெயில் தமிழக அரசு கையிலே இருக்கு, அதே வெளியிடட்டும். நமக்கு பதிவு செய்ததில் 10ல் ஒருத்தர் தான் தமிழ்நாடு விஸ்வகர்மா திட்டத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. அது அவங்களே கிளாரிஃபை பண்ணட்டும். ₹1 கூட ஃபண்டினை டிஸ்போஸே பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது வேண்டுமென்றே மத்திய அரசுடைய திட்டத்தை முடக்க பார்த்து மாநில அரசு போட்டியாக கொண்டு வந்த திட்டம் ஃபெயிலியர் தானே. இது அவங்க வந்து மாநில அரசு உணர்ந்துக்கணும். அதே போல முதலமைச்சருடைய மருந்து கடைகள் திட்டம் அதுவும் இன்னைக்கு ஃபெயிலியர் ஆக போகுது. காரணம், இந்தியா முழுவதுமே பிரதம மந்திரியினுடைய மலிவான மருந்து கடை இந்தியா முழுவதுமே இருக்கு. தமிழகத்தில் 900க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கு. அதற்கும் ஏட்டி போட்டியை கொண்டு வந்து இன்னைக்கு முதலமைச்சருடைய மருந்து கடை ப்ரொக்யூர் பண்ண முடியல அவங்களால.
அவங்கள மருந்து வாங்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேயும் பிரச்சனை. இன்னைக்கு நீங்க தேவையில்லாம முதலமைச்சருடைய மலிவு மருந்து கடை ஆரம்பிச்சு உங்களாலையும் ப்ரொக்யூர் பண்ண முடியல, மத்திய அரசுக்கு சப்ளை செயின்ல வரக்கூடியதை நீங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கிறீங்க. இதுவும் பிரச்சனை. அதனால முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு வந்தா முழுமையா நிறைவேற்றுங்க. மத்திய அரசு திட்டத்தையும் நிறைவேற்ற விடாம உங்க திட்டத்தை கொண்டு வந்து அதையும் பிளாக் பண்ணி 2 திட்டத்தை சொதப்பிட்டு இருக்காரு. ஒன்னு விஸ்வகர்மா திட்டத்தை முடிச்சு விட்டாரு, இந்தியா முழுவதும் பயன்பெற திட்டம். பிரதம மந்திரியினுடைய மலிவு விலை மருந்து கடை, அங்க வரக்கூடிய சப்ளை செயின்ல தமிழக அரசு கான்ட்ராக்ட் போடுறாங்க, எனக்கும் அதே மருந்து கொடு. அப்புறம் என்ன பிரமாதம்? அதே மருந்து பிரதமருடைய கடைக்கு போகும் பொழுது நீங்க எதுக்கு அதை வாங்குறீங்க? வேற சப்ளை செயினுக்கு போங்க. நீங்க வாங்குறதுனால அங்க போற சப்ளை செயின் பாதிக்குது. அதனால 2 திட்டமும் கூட போட்டிக்கு ஏட்டிக்கு போட்டியா கொண்டு வந்த திட்டம் வந்து அட்டர் ஃபெயிலியர் தான். அதிமுக கூட்டணி வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்த அண்ணாமலை தற்போது வரைக்கும் மாறல அப்படின்ற ஒரு இருக்கு. ஏன்னா அமித்ஷா பங்கேற்ற மேடையில கூட நீங்க அதிமுக தலைவர்கள் குறித்து பேசல. அதே போன்று கோவையில் நடைபெற்ற இளையராஜா கூட்ட நிகழ்ச்சியில தளபதி ஸ்டாலின் ஐயான்னு சொன்னவர் அதிமுக தலைவர்கள் குறித்து எந்த விதமான கருத்தும் பேசல. அண்ணா, நான் பிஜேபியினுடைய தொண்டனா, உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி வளர்ச்சிக்காக மட்டும்தான் நான் இருக்கேன், மற்ற கட்சி. அதே நேரத்தில் கட்சி ஒரு முடிவெடுக்கும் பொழுது ஒரு தொண்டனாக நான் கட்டுப்படுறேங்கண்ணா. எங்களுடைய தலைவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, தொண்டனா கட்டுப்படுறேன். சில இடத்துல எங்கே வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டுமோ அங்கே வாயை மூடிக்கொண்டிருக்கின்றேன், எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேசுறேன். உறுதியாக தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான். அதே நேரத்தில் எந்த கட்சி நான் திறந்தாழ்ந்து பேசல. இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை அவருக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு. இளையராஜா ஐயாவை நான் காலையில் எங்க பார்த்து பார்த்தேன். நம்ம மாநகரத்துக்கு வந்திருக்கிறாங்க, நம்ம வரவேற்கலாம், எப்படி இருக்கும்? ஐயாவை காலையில் சந்தித்த பொழுது ஐயா ஆணை சொன்னாங்க, நீ சாயந்தரம் நிகழ்ச்சிக்கு வந்திருப்பா, வந்து பார்த்துட்டு போ வா அப்படின்னாரு. ஏன்னா இளையராஜா சொன்ன பிறகு எப்பொழுதுமே தட்டாமல் கேட்கக்கூடிய மனிதன் நான். நிகழ்ச்சிக்கு போனேன், ஐயா சொன்னாங்க சரி மேடைக்கு வாங்க அப்படின்னு. மேடைக்கு போய் பேசும் பொழுது அது அரசியல் மேடையாக நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. ஏன்னா இதே இளையராஜா ஐயா மேடையில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை அவருக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு. ஏன்னா பிறந்த நாளையே மாத்திக்கிட்ட நட்பு இருவருக்கும் இருக்கார், அதை எடுத்து காட்டணும். அதே நேரத்தில் எனக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை கடந்த ஒரு 4-5 மாதங்கள் அழகா பண்ணியிருக்காங்க. அவருடைய சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா மிக அழகா அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இளையராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மாநில அரசு கொடுத்திருக்கிறாங்க. அதைத்தான் நான் சொன்னேனே தவிர, ஏன்னா மற்ற தலைவர்கள் பெயரை சொல்லவில்லை, அதற்காக கொச்சப்படுத்திட்டாங்க அர்த்தம் இல்லை. கலைஞர் கருணாநிதி ஐயா தனி நட்பு, பிரதமர் ஐயா இளையராஜா ஐயாவுக்கு செய்ய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவும் செய்யறாங்க. அதை அந்த மேடையில சொல்லாம வெறும் அரசியல் மேடையாக நான் பயன்படுத்தி நாங்க அப்படின்னு சொன்னா தப்பா, அது இளையராஜாவை கொச்சைப்படுத்துவது போல் இருந்திருக்கும். அதனால் மிச்சம் யாரு மேலே காழ்ப்புணர்ச்சி இல்லைங்கன்னா எங்கே எதை சொல்ல வேண்டுமோ நிச்சயமாக அங்கே அதை சொல்லுங்க. அம்மையார் அவங்க பேரு ஜெயலலிதா அம்மையாருடைய பேரு, தனிப்பட்ட முறையில் அது உங்க கட்சிக்காரங்க இருக்காங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, பெரிய ஆளுமை அவங்க, விடுங்கண்ணா. நான் இங்கே குறிப்பாக சொல்லிக் கொண்டிருப்பது மாநில அரசு மத்திய அரசு 2 பேர் இளையராஜா ஐயாக்கு என்ன செஞ்சிருக்கோம் மேடையில சொல்லிட்டேன். எல்லாரையும் தாண்டி கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் இளையராஜா ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு இருக்கு. அது வேற எந்த அரசியல் தலைவரும் சொல்ல முடியாது. எங்களிடத்துக்கு தனிப்பட்ட நட்பு இருக்கு, அதையும் நான் சொல்லி இருக்கிறேன். அதனால் இதுல ஒரு தலைவர் பேர் சொல்லல சொன்னாங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை இது ஒரு விஷயம் கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து தாவேக தலைவர் விஜய்க்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டதா சொன்னாங்க. ஆனா அங்க இருந்து எந்த விதமான ஒரு பதிலும் இல்ல. அவர் விஜய் வருவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலமா இல்லையா? இது விஜய்கிட்ட தாங்க நான் கேட்கணும், எங்கிட்ட கேட்டேன் எப்படின்னா பொறுத்த வரைக்கும் அவர் வர்றது வந்து பலமா. அண்ணே, ஒரு கூட்டணி வந்து 2 வகையில் இருக்குண்ணே. பொருந்துகின்ற கூட்டணி, பொருந்தா கூட்டணி 2 இருக்கு. ஒரு சாம்பார் தூக்கி போடு, அதுக்குள்ள ரசத்தை ஊத்து, அதுக்குள்ள ஒரு 2 மோர் மிளகாய் அள்ளி போடு, அதுக்குள்ள 2 மிளகாய் கிள்ளி போடு, எல்லாத்தையும் போய் கிச்சடி பண்ணிட்டு மக்கள்கிட்ட சாப்பிடுங்கன்னா மக்கள் சாப்பிட மாட்டாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இன்னைக்கு அதிமுக பாஜக அமைகின்ற கூட்டணி ஒரு பொருந்துகின்ற கூட்டணியாக அமையும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. வருகின்ற காலத்தில் பொருந்துகின்ற கூட்டணியாக இதுல வந்து ஐடியாலஜிக்கலி ரொம்ப தூரம் இருக்கிறவங்க அவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னாங்கன்னா, அதான் நான் ஏற்கனவே ஒரு பிரஸ் மீட்ல சொன்னா சில பேர் தவறா கூட புரிஞ்சுக்கிட்டாங்க. எண்ணிக்கை என்பதை விட எண்ணம் முக்கியம் எப்பவுமே கூட்டணியை பொறுத்தவரை. நம்ம எண்ணம் என்ன அப்படின்னு இப்ப விஜய் அவர்களை பொறுத்தவரை பிஜேபி எங்களுடைய ஐடியாலஜிக்கல் எதிரி அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை டிஎம்கே எங்கள் எதிரிங்கிறாங்க. ஆனால் நீங்க விஜய்கிட்ட தான் கேட்க முடியும், ஆக்டர் அவங்க கிட்ட எப்படி வந்து அது பொருந்தும் அப்படின்னு. அதனால பொருந்தும் பொருந்தா இதுல நீங்களே கணக்கு போட்டுக்கங்க. இன்னைக்கு கூட்டணியை பற்றி பேசக்கூடிய இடத்துல நான் இல்லை, மாநில தலைவர் இருக்கிறாங்க, தலைவர்கள் இருக்கிறாங்க. என்னுடைய கருத்து பொருந்தும் கூட்டணியாக அமைய வேண்டும் என்பது மட்டும் என்னுடைய. பிஜேபி மட்டும் எப்படி பொருந்துங்கிறீங்க? நீங்க இருமொழி கொள்கை சொல்றீங்க, அவங்க இருமொழி கொள்கை சொல்றாங்க.
அதுக்கு தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதுக்கு தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மும்மொழி கொள்கைக்கு வந்து கிடையாது, நாங்க இருமொழி கொள்கையில ஸ்ட்ராங்னு சொல்றாங்க. அவங்க திராவிடியன் மூவ்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க உங்களோட எப்படி பொருந்தி வராங்க? அதுக்கு தான் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு கூட்டணி கட்சி தலைவராக மதிக்க வந்து ஒரு கூட்டத்தில் நீங்களே பேசுறீங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராம் தலைவா இங்க பாருங்க, எனக்கும் அமித்ஷாஜி அவர்களுக்கும் அவருடைய இல்லத்துல என்ன பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிறது எனக்குள்ள, அது பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் பேசக்கூடாது. நான் என்னுடைய கருத்துக்களை என்ன சொல்லி இருக்கேன் எங்களுடைய தேசிய தலைவருக்கு, நான் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து வெளியே வருவதற்கு முன்பு, அது எனக்குள்ள. அது நான் வெளியே சொன்னேன் அப்படின்னா அந்த மாநில தலைவர் பதவிக்கு நான் லாயக்கு இல்லாமே 4 வருஷம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு மத்திய தலைமை நம்முடைய நட்டா அவர்கள், நம்முடைய அமித்ஷா அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதுல மிக தெளிவாக சென்னையில் நடந்த பிரஸ் மீட்ல அமித்ஷா அவங்க சொன்னாங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராம் சிஎம்பின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஆமா, எங்களுக்கும் ஏடிஎம்கேக்கும் கொள்கை அடிப்படையில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனா எங்களுக்கு பிடிச்ச சில விஷயம் ஏடிஎம்கேக்கு பிடிக்காது, ஏடிஎம்கேக்கு பிடிச்ச விஷயம் எங்களுக்கு பிடிக்காது. அதனால காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு 2 பேர்த்துக்கும் ஒத்து போற கொள்கைகளை அந்த ப்ரோக்ராம்ல இருக்கும், அதை நாங்க செயல்படுத்துவோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. நீங்க கேட்டத கேள்விக்கான பதில் அதுலயே இருக்கு. இதை வந்து எங்களுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க. ஆமா உண்மைதான், நாங்க 3 மொழி கொள்கை, நாங்க தேசிய கல்விக் கொள்கை எல்லாம் சொல்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வேண்டாங்கிறாங்க, உண்மைதான். அதனால இந்த கூட்டணியை பொறுத்தவரை காமன் மினிமம் ப்ரோக்ராமோட தான் நாங்க வர்றோம் அப்படின்னு சொன்ன பிறகு இதற்கு மேல நான் என்ன பதில் சொல்றேங்க? நாளைக்கு பிஜேபி அதிமுக ஆட்சி வந்தாலுமே ஏடிஎம்கேவோட ஸ்டாண்ட்ல இருக்க அந்த இருமொழி கொள்கை தான் இருக்கும் அப்படின்னு ஒத்துக்கலாமா? அது 2 கட்சி தலைவர். நான் இந்த ஒரு நிமிஷம் சொல்றேன். கேள்வி கேட்கக்கூடிய ஆர்வத்தை பதில் சொல்லும் போது கேட்கக்கூடிய ஆர்வத்தையும் நீங்க காட்டணும். கேள்வி கேட்கும்போது எவ்வளவு ஆர்வமா கேட்கணும். அது எங்க கட்சியினுடைய தலைவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களும் உட்கார்ந்து அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமை டிராஃப்ட் பண்ணும்போது நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. காமன் மினிமம் ப்ரோக்ராம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரத்தான போதுங்கண்ணா. அமித்ஷா அவங்க சென்னையில் சொன்னாங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராம பத்திரிகை நம்பர் நீங்க படிக்கத்தான் போறீங்க. ஓ இதான் சிஎம்பியான். அதன் பிறகு நீங்க கேட்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு கேட்டா எப்படி பதில் சொல்லுவாங்கண்ணா? அது அண்ணா அதான் 2 கட்சிகளுக்கும் மாறுபட்ட ஐடியாலஜி இருக்கும் பொழுது அமித்ஷா அவங்க சென்னையில சொல்றாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் 2 பேரும் சேர்ந்து அடிப்படையான கொள்கைகளை வச்சு அந்த கூட்டணிக்கு போறோம். அவர் சொன்ன பிறகு நேரம் கொடுக்கணும். பிஜேபியினுடைய தலைவர் நயினாரன் இருக்கிறாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் இருக்கிறாங்க, ஒரு கமிட்டி போடுவாங்க, அவங்க உட்காருவாங்க, சிஎம்பியை டெவலப் பண்ணுவாங்க, நம்ம முன்னாடி வைக்க போறாங்க. இன்னைக்கு நான் அந்த பொறுப்புல சிஎம்பி என்னன்னு சொல்ற பொறுப்புல நான் இல்ல, அது அந்த பொறுப்புல தலைவர்கள் இருக்கிறாங்க. அது வரும் பொழுது நீங்க கேள்வி கேட்டா நியாயமான கேள்வி. அண்ணா இதே இருக்கு, இது உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்று சிஎம்பியில போட்டிருக்கீங்க, ஆனா நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டீங்களே, உங்களுக்கு கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இதே கேள்வியை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கேளுங்கன்னு தான் நான் சொல்றேன். இன்னைக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன்னு தான் நான் சொல்றேன். ஆனா ஒரே நிமிஷம், கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஆர்எஸ் பாரதி வந்து ஒரு பேட்டி கொடுத்துறாரு, மேடையில் பேசுறாரு. அதுல வந்து மோடிஜி 8 முறை தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, இப்ப அமித்ஷா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அது ஒரு பற்றியா ஒரு இது 16 முறை மோடிஜி தமிழ்நாட்டுக்கு வந்து மோடி வந்து என்னத்தை பார்த்தாரு, எப்படி நாங்க தானே ஜெயிச்சோம். ஆர்எஸ் பாரதி அவர்களை பொறுத்தவரை சில பேர்ல அரசியல் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வைக்கணுங்கண்ணா, 70, 65, 75 அப்படின்னு. அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜை தாண்டிட்டோம் அப்படின்னா புத்தி பேதலித்து விடும் என்பதற்கு ஒரு ப்ராப்பரான உதாரணம் ஆர்எஸ் பாரதி. அதாவது ஏஜெல்லாம் தாண்டி இன்னும் அறிவாலயத்தினுடைய கொத்தடிமையாக, நான் அதுக்கு பதில் சொல்லணும் கரெக்டாக கேட்டீங்க, அறிவாலயனுடைய வாசல்ல அவர் வயசு என்னங்கண்ணா, என் வயசு என்ன, என் வயசுக்கு ஆர்எஸ் பாரதியை பற்றி நல்லா பேசவே கூடாது. ஆனால் அவர் பேசக்கூடிய வார்த்தை நான் கோயம்புத்தூரை பார்த்தேன், அந்த பப்ளிக் மீட்டிங் முடிச்சுட்டு ப்ரெஸ் மீட்டில் அவ்வளவு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. இதுக்கு தான் டங் கண்ட்ரோல் இல்லை, நாவடுக்கம் இல்லை. அவங்கெல்லாம் அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்தோடனே வீட்டுக்கு கிளம்பி போயிடும். அதனால தான் நம்முடைய சம்பிரதாயத்தில் சொல்லுவோம் வானப்பிரஸ்தம்னு சொல்லுவோம். வனப்பிரஸ்தம், அதாவது காட்டுக்கு போயிருப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு தொடர்ந்து அரசியல் இருந்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அதனால அவர் கேட்ட அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி நான் கொச்சைப்படுத்த விரும்பலைங்கண்ணா. சரிங்க அண்ணா, இந்த முருகர் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்து முன்னணி அமைப்பினுடைய தலைவர் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள், இந்து முன்னணி தோழர்கள், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் அண்ணன், தமிழிசை அக்கா, முருகன் ஐயா எல்லாம் எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம்னு நினைக்கிறாங்களோ அதை விட திமுக 100 மடங்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது மக்களுக்கு எல்லாம் போய் சேர்ந்துருச்சு.
அதனால் இந்த நேரத்தில் ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் நடக்கக்கூடிய முருகர் மாநாட்டுக்கு இலவசமா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எல்லா திராவிட கழகங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய நேரம்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி இஸ் த பெஸ்ட் பப்ளிசிட்டி. தப்பா பேசவே மக்கள் அது உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. அதனால முருகர் மாநாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு ஆர்கனைசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 5 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்றாங்க. என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் சேராத ஒரு கூட்டம் முருகருக்காக மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி சேர போறாங்க. எந்த மாற்று கருத்து இல்லைங்க. ஆனா சீனியருக்கு போயிடலாங்க. கேளுங்க. ராகுல் காந்தி வந்து ஹேண்டிகேப் பர்சனை இன்சல்ட் பண்ணிருக்காரு. லங்கடா கோடா இந்தியில லங்கடா கோடானா ஹேண்டிகேப் ஹார்ஸ் 3 ஹார்ஸ் சொல்லியிருக்காரு. ஒன்னு பராக் கா கோடா, एक रेस का घोड़ा, तीसरा लंगड़ा घोड़ा. ऑल इंडिया हैंडीकैप्ड एसोसिएशन हैज फाइल्ड कंप्लेंट. ராகுல் காந்தி அவருக்கு பாதி நேரம் கோர்ட்டுக்கு போறது இறங்குறதே வேலையா போச்சு. நம்ம தான் குஜராத்தில் போயிட்டு வந்தார். அதனால ஒரு அரசியல் தலைவர், முக்கியமான தலைவர், அவர் யாராவது இழிவுபடுத்தியதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோடி அப்படிங்கிற சமுதாயத்தை இழிவுபடுத்தியதற்காக அவர் மன்னிப்பு கோர வேண்டி வந்துச்சு. இன்னைக்கு ஒரு விஷயம் புதுசா வந்திருக்கு. மூத்த தலைவர், நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் கூட பொறுப்பாக இருக்கணும். அதனால இது பார்ப்பாங்கன்னா யாருக்கெல்லாம் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்காங்களோ கோர்ட்டுக்கு போறதுக்கான இது இருக்கு. பொறுத்திருந்து பார்க்க. அண்ணே, நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அந்த கேஸை பொறுத்த வரைக்குங்கன்னா PRO நடராஜன் அவர்கள் நேற்று எனக்கு ஒரு டிஃபமேஷன் சூட் 50 லட்சம் ரூபாய் அனுப்பியிருப்பதாக அறிகின்றேன். அதனால் அதில் மன்னிப்பு கோர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நான் மன்னிப்பு கோரப்போவது கிடையாது. இதையெல்லாம் ஒரு வாய்ப்பாக பார்க்கின்றேன். இப்போ TR பாலு அவங்க என் மேலே ஒரு டிஃபமேஷன் சூட் போட்டாங்க. வர 24, 25ஆம் தேதி சென்னையில் TR பாலு ஐயாவை கிராஸ் கொஸ்டின் நான் பண்ண போகிறேன் அந்த கேஸில். அதாவது நம்ம DMK Part 1 ஃபைல்ஸ் நீங்களாம் கேட்டீங்க, என்னாச்சுன்னு கேட்டீங்க. DMK Part 1 ஃபைல்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ண பிறகு TR பாலு அவங்க என் மேலே ஒரு மானநஷ்ட வழக்கு தொடுத்தாங்க. இந்த மானநஷ்ட வழக்கில் முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, யாருக்கு மானம் நஷ்டமடைந்து விட்டதாக நினைக்கின்றார்களோ அவங்க கேஸ் போடுறாங்களோ அவங்கள கூண்டுல ஏற்றி கேள்வி கேட்பதற்கு ஆப்போசிட் பர்சனுக்கு உரிமை இருக்கு. ஸோ TR பாலு அவர்களை நான் வருகின்ற 24, 25 சென்னை நீதிமன்றத்தில் நான் செய்ய போறேன். ஸோ என்னுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லணும். அவருடைய மொத்த சொத்து எப்படி வந்துச்சு, குடும்பம், ஒரு பேர்ல TRB ராஜா, அவர் சகோதரர், ஒரு சொத்தையும் நீதிமன்றத்துக்கு நான் கொண்டு போக போறேன். அவர் எப்படி சம்பாதிச்சாரு, பாராளுமன்றத்தில் எம்பியா இருக்கும் பொழுது அவருடைய கம்பெனிக்கு ஸ்பெஷல் கேஸை கேட்டார் UPA கவர்மெண்ட்ல, ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷனுக்கு, ஆல்கஹாலுக்கு. அதனால் அது நீங்க சொன்னீங்க, சில இடத்துல நீதிமன்றத்தின் மூலமாக நடத்தக்கூடிய அந்த வாதங்கள் பத்திரிகை மூலமாக மக்கள் பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு தெரியும் யார் ஊழல்வாதி இல்லை. அதே போல PRO நடராஜன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடியதை கூட நான் வரவேற்கிறேன். கோர்ட்ல பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. PRO நடராஜன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கு மட்டும் சில பதில் கருத்துக்கள் நான் வைக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய அண்ணன் இறந்துட்டாங்க, ஆன்மா சாந்தி அடையணுங்கன்னா, அது சம்பந்தமா தான் கோட்டூர் சண்முகம் என்கிட்ட பேசினாரு, வேற எதுவுமே என்கிட்ட பேசல அப்படின்னு. ஆனா அந்த கால் பார்த்தீங்க அப்படின்னாங்கன்னா, ஏன்னா 24ஆம் தேதியை திரும்ப நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா, 24ஆம் தேதி தான் பல பிரச்சனைகள் நடந்தது. அந்த ஞானசேகரனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் வெளியே விட்டாங்க. ஸோ 24ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு நாள், டிசம்பர். அந்த 24ஆம் தேதி காலையில் இந்த கோட்டூர் சண்முகத்துக்கு வந்த முதல் காலே மா சுப்பிரமணியம் அவருடைய PA துளசின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் கோட்டூர் சண்முகத்துக்கு பண்ண முதல் கால். அதன் பிறகு நிறைய விஷயங்கள் நடக்குது. சாயந்தரம் கோட்டூர் சண்முகமும் மா சுப்பிரமணியம் நேரடியாக பேசுறாங்க. இன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் மிக மிக தவறு. அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அக்யூஸ்ட் போகும் பொழுது மேனிபுலேட் பண்றாங்க. உதாரணத்திற்கு ஞானசேகரன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர்றார் டிசம்பர் 24, 8:32 மணிக்கு சாயந்தரம். ஏற்கனவே சொன்னதுதான், மா சுப்பிரமணியம் கோட்டூர் சுப்பிரமணியம் அவங்ககிட்ட பேசுறாங்க, கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட. கோட்டூர் சண்முகம் அந்த கால் முடிச்ச உடனே பேசுற அடுத்த காலே அண்ணா யூனிவர்சிட்டி PRO நடராஜன். 8:32 கோட்டூர் சண்முகம் மா சுப்பிரமணியம் பேசுறாங்க சாயந்தரம். அடுத்த கால் 8:33 கோட்டூர் சண்முகமும் அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் PRO நடராஜன் பேசுறாங்க. 8:34 கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் பேசுறாங்க. அதனால இதெல்லாம் தயாரா இருக்கு. இன்னாரும் என்ன நடத்திருக்கணும்னா, அந்த SIT என்னைய சம்மன் பண்ணிருக்கணும். இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் 3 அதிகாரிகள் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பொதுமக்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம்,
ஏன் நீங்க லேட்டா கொடுத்தீங்க அண்ணா? நான் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பர்டிகுலர் கேஸ்ல சார்ஜ் ஷீட் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இது வந்து க்ளோஸ்ட் சார்ஜ் ஷீட். கோர்ட்ல நடக்கக்கூடிய ட்ரையல் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. தீர்ப்பு வந்த பிறகுதான் இந்த பர்டிகுலர் சென்சிட்டிவ் கேஸ், எஃப்ஐஆரே மறைக்கப்பட வேண்டிய கேஸ், எஃப்ஐஆரே ஓபனா கொடுக்க முடியாது. தீர்ப்பு வந்த பிறகு இரண்டு சைடுனுடைய லாயர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் நமக்கு தெரியும், ஓ என்ன எவிடன்ஸ் வைக்கிறாங்க, என்ன எவிடன்ஸ் வைக்கல. இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் என் கையில கிடையாது. கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பி பப்ளிக் டாக்குமெண்ட் ஆயிருக்கா? இன்னைக்கு வரைக்கும் இல்ல. எதற்காக திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அந்த சென்சிட்டிவ் கேஸ்ல என்ன வச்சிருக்காங்கிற எவிடன்ஸ் இல்லாம இரண்டு லாயர்ஸும் பேசுவதை வைத்து ஓ இதெல்லாம் விட்டுட்டாங்க, அப்ப இவங்க எல்லாம் விசாரிக்கலையா? அப்ப 24ஆம் தேதி எதற்காக நம்ம கிட்ட இருக்கிற ரெக்கார்டை படி ஞானசேகரனை கைது பண்ணீங்க, ஏன் விட்டீங்க? மா சுப்பிரமணியம் அமைச்சர் ஏன் சம்மன் பண்ணல? அமைச்சர்கிட்ட ஏன் கேள்வி கேட்கல? கோட்டூர் சண்முகத்தை ஏன் சம்மன் பண்ணல? இரண்டு போலீஸ் ஆபீசர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒரு போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் கிண்டி லா அண்ட் ஆர்டர் குணசேகர் கண்ணன். இந்த குணசேகர் கண்ணன் பாத்தீங்கன்னா ஞானசேகரன் 23ஆம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பாலியல் சம்பவம் நடந்த பிறகு ஞானசேகரன் பேசுற முதல் காலே இந்த சப் இன்ஸ்பெக்டர் கிண்டி லா அண்ட் ஆர்டர் குணசேகர் கண்ணன். அப்ப சம்மன் பண்ணி விசாரிக்கணுமா இல்லையா? விசாரிக்கல எஸ்ஐடி. அதே போல அந்த குணசேகரன் கண்ணன் கிட்ட மறுபடியும் 2 முறை அன்னைக்கு நைட்டு பேசியிருக்கான். இதெல்லாம் நியாயமாக நீங்களும் நானும் கேட்கக்கூடிய கேள்விகள். அதை எஸ்ஐடியோ அரசோ பதில் சொல்லணும். சம்பவம் முடிந்த பிறகு போனை ஆன் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் கால் எதுக்கு சப் இன்ஸ்பெக்டர் பண்ற? அதே போல 24ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும் பொழுது அப்போ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர்புரத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன், கோட்டூர்புரத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் தொடர்ச்சியாக 24ஆம் தேதி அந்த ஸ்டேஷனுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட எதுக்கு பேசணும்? 25ஆம் தேதி ஏன் பேசணும்? அன்னைக்கு நான் சப் இன்ஸ்பெக்டரோட பேர் சொல்ல நீங்க சொல்றேங்கண்ணா. குணசேகரன் கண்ணன் இஸ் ஒன் சப் இன்ஸ்பெக்டர், கோட்டூர்புரத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் இஸ் another சப் இன்ஸ்பெக்டர். இது நியாயமான கேள்விகள் தானே? இதை எஸ்ஐடி பதில் சொல்லணும். அன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் நான் சும்மா பேசுறேங்கிறார். இந்த சம்பவம் முடிந்து அடுத்த 5 நாள் பேசவே இல்லை. 24ஆம் தேதி மட்டும்தான் கோட்டூர் சண்முகத்திட்ட பேசுறாரு. ஹெல்த் மினிஸ்டரா இருக்காரு, எதுக்கு பேசுறாரு? வெளியே வந்த பிறகு எதுக்கு பேசுறாரு? 24ஆம் தேதி காலையில் ஒரு பிஏ துளசி கோட்டூர் சண்முகத்தில் எதுக்கு பேசணும்? நம்ம எல்லாத்துக்குமே 25ஆம் தேதி தான் தெரியும் நான் சம்பவம் நடந்திருக்கு. 24ஆம் தேதி போலீஸ் அவங்களை பிக் பண்ணும் பொழுது எதற்காக இவ்வளவு உரையாடல் நடக்கணும்? இதைத்தான் தொடர்ச்சியா வைக்கிறோம். இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பிஆர் நடராஜன் சொல்றாரு, இல்ல இல்ல எங்க அண்ணன் இறந்ததுக்காக பேசுனாங்கன்னா அது ஏத்துக்கவே முடியாது. அண்ணன் இறந்திருக்கலாம், ஆனா பேட்டர்ன் ஆஃப் கால்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டியில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆளுமை, வெளியே வந்த பிறகு கூட அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கேட் கண்ட்ரோல், அதெல்லாம் கோர்ட்டுக்கு அவர் போகட்டும். கோர்ட்ல கேள்வி. இன்னைக்கு நிலைமை எப்படி ஆகி போச்சுனாங்கன்னா, பல விஷயங்கள் இன்னைக்கு அவங்க டிஃபமேஷன் சூட் போட்ட பிறகுதான் கோர்ட்டில் கேள்வி மூலமாக வெளியே கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதனால நான் வரவேற்கிறேங்கன்னா, இன்னைக்கு அதே நேரத்தில் அந்த சகோதரி அண்ணா யூனிவர்சிட்டி சகோதரியினுடைய லாயர் அவரை கண்டுபிடித்து எங்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் அவர்கிட்ட கொடுத்து அவர் அப்பீல் போக சொல்றதுக்கான வேலைகளையும் நான் இறங்கி இருக்கிறேன். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி இந்த பாலியல் குற்றத்தில் விக்டிமாக இருக்கக்கூடிய சகோதரியினுடைய லாயர் அவர் சொன்னார், எனக்கும் சமாதானம் இல்லை, நான் அடுத்து போகணும் அப்படின்னு. நம்மகிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க போங்க, இதை வச்சு இன்னும் போங்க, வேற சிபிஐ கேளுங்க. சிபிஐ வந்து முழுதாக இதை செக் பண்ணட்டும், யாரையாச்சும் விட்டுருக்காங்களா, கோட்டை விட்டுருக்காங்களா. இன்னொன்னு நான் சொல்றேன், நான் இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கிட்ட சொல்றேன், நான் எஸ்ஐடியை சேலஞ்ச் பண்றேங்கண்ணா. நீங்க ஞானசேகரன் இருந்து கைப்பற்றப்பட்ட மொபைல் போன்ல என்னை பொறுத்தவரை ஞானசேகரனுடைய மொபைல் போன்ல வேற வீடியோவும் இருந்துச்சு. அந்த விக்டிமை ட்ரேஸ் பண்றதுக்கு எஸ்ஐடி முயற்சி எடுக்கல. அந்த வீடியோல இருக்கக்கூடிய பெண்மணி யார் முயற்சி எடுக்கல. அவங்களா கேஸ் கொடுத்தா எடுத்துக்கலாம். ஒரு கேஸ் கொடுத்தாங்க, மே 14ஆம் தேதி ஒரு கேஸ் கொடுத்தாங்க, 2 கேஸ் கொடுத்தாங்க, இதை மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். ஞானசேகரனுடைய மொபைல் போன் தமிழ்நாட்டினுடைய ஃபோரன்சிக் லேபுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த போன்ல வேற வீடியோஸ் இருந்துச்சு. அப்ப எஸ்ஐடி முயற்சி எடுத்து அந்த பெண் யார் அப்படிங்கிற ட்ரேஸ் பண்ணி அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்க வேண்டிய பொறுப்பு எஸ்ஐடிக்கு இருக்கு. அதை செய்யல. அதனால எஸ்ஐடி என்னைய சம்மன் பண்ணிட்டு நான் பேசுறேன், ஐ எம் ரெடி. எப்படி சொன்னீங்க? எஸ்ஐடி அதிகாரி சம்மன் பண்ணிட்டு எஸ்ஐடி ஆஃபீஸுக்கு போறேன், இந்த அடிப்படையில் சொன்னேன். அந்த வீடியோவை ஏன் நீங்க வந்து ஃபாலோ அப் பண்ணி அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கல, அதையே மறைச்சிங்க. அதனால எஸ்ஐடி இந்த பிரச்சனையை பொறுத்தவரை, கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு கிட்ட நீங்க கொடுக்குற எவிடன்ஸ் வச்சு தான் கோர்ட்டு பேசுவாங்க. கோர்ட்டுக்கு எல்லா எவிடன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. கோர்ட்டு கிட்ட 24ஆம் தேதி சிடிஆர் கோர்ட்டுக்கு எப்படி தெரியுங்கன்னா, கோர்ட்டுக்கு எப்படி தெரியும் 24ஆம் தேதி வந்து ஞானசேகரனை கைது பண்ணி நைட்டு விட்டாங்கன்னு கோர்ட்டுக்கு எப்படி தெரியும்?
கோர்ட்டை பொறுத்தவரை போலீஸ் கொடுத்த சார்ஜ் ஷீட்டும் டிஃபென்ஸ் சொல்ற ஆர்குமெண்ட்டை கேட்டுத்தான் நீதியரசர்கள் நீதி கொடுக்கறாங்களோ தவிர பேக்ரவுண்ட்ல நடந்ததெல்லாம் எந்த கோர்ட்டுக்குமே தெரியாது. அதனால நீதிமன்ற அவமதிப்பு இந்த டிராமால எங்கிட்ட பண்ணக்கூடாது. யாரோ பார்த்த கவர்மெண்ட் லாயர் வந்து யாராச்சும் எதிர்த்து பேசினா நீதிமன்ற தொடருங்க நீதிமன்ற எப்படி நீதிமன்ற அவமதிப்பு போடுவீங்க? நீங்க கோர்ட்டுக்கு கொடுத்த சார்ஜ் ஷீட் கோர்ட் ஆர்கியூ பண்ணுது. நீங்க சார்ஜ் ஷீட்லயே பல ஓட்டைகள் இருக்கு. சார்ஜ் ஷீட்ல பல விஷயங்கள் சேர்த்தவே இல்லை. யாராவது துணை போய் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் ஏன் அரெஸ்ட் பண்ணல? இத்தனை பேர் மொபைல் போன்ல பேசுறாங்க, ஏன் மினிஸ்டர் சம்மன் பண்ணி கேட்கல? இன்னைக்கு நான் மா சுப்பிரமணியன் குற்றவாளி நான் சொல்லிங்க. மா சுப்பிரமணியம் அவர்கள் 24ஆம் தேதி 23ஆம் தேதி 25ஆம் தேதி சம்பவத்திற்கு தொடர்பு இருக்கு. நீங்க ஏன் கேட்கல? பதில் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. அவருடைய பிஏக்கு என்ன வேலை? கோட்டூர் சண்முகத்திட்ட பேசணும். கோட்டூர் சண்முகத்துக்கு என்ன வேலை? மாசு விட்ட ஃபர்ஸ்ட் கால் பேசுவேன், 2வது கால் வந்து பிஆர்ஓ நடராஜன் பேசுவேன், 3வது கால் ஞானசேகரன் பேசுவேன். 3மே அடுத்தடுத்த கால். இதையெல்லாம் நியாயமான அடிப்படையில் நாங்கள் கேட்கின்றோம். அதனால் நிச்சயமாக இந்த கேஸ் சிபிஐக்கு போகணும். சார்ஜ் ஷீட் எங்களுக்கு கிடைக்கல. இது வந்து ஒரு சீக்ரெட்டிவ் ப்ராசஸ். இது எஃப்ஐஆர் கூட சீக்ரெட்டா தான் வச்சிருந்தாங்க, லீக் ஆயிருச்சு. அதனால் தொடர்ந்து இந்த போராட்டம் இருக்கும். வேற யாரு டிஃபமேஷன் சூட் போட்டாலும் தயவு செஞ்சு போடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அந்த பாதிக்கப்பட்ட சகோதரியினுடைய லாயர் அவங்க கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து அவர் அப்பீல் பண்ண சொல்றதுக்கான வேலைகள்ல தனிப்பட்ட முறையில் நான் இறங்கி இருக்கின்றேன். அண்ணா 24ஆம் தேதி 25ஆம் தேதி பேசின கால் மா சுப்பிரமணியம் அவருடைய மொபைல் போன்ல இருந்து கோட்டூர் சண்முகத்துக்கு டைரக்டா பேசின ஒரே நாள் 24ஆம் தேதி தான். அதுக்கு முன்னாடி நாட்களும் பேசல, பின்னாடி சில நாட்களும் பேசல. அவருடைய பிஏ துளசி மூலமாகத்தான் அவர் பேசுறாரு. 24ஆம் தேதி ஞானசேகரன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல இருந்து வெளியே வந்த பிறகு கோட்டூர் சண்முகத்திற்கு 1/2 மணி நேரத்தில் மா சுப்பிரமணியம் அவர்கள் பேச வேண்டிய காரணம் என்ன? காரணமே இல்ல. சரி, நான் எங்க இருக்கக்கூடிய வட்ட செயலாளர் நான் பேசுறேன்னு சொன்னா அடுத்த 5 நாள் ஏன் பேசல? அதுக்கு முன்னாடி 5 நாள் ஏன் பேசல? அதனால மா சுப்பிரமணியம் அவர்களை பொறுத்தவரை இதெல்லாம் பதிலளிக்க வேண்டிய கடமை இருக்கு. எங்க சொல்லணும்? எஸ்ஐடி சொல்லணும், எங்க சொல்லணும்? காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சொல்லணும். எதுவுமே சொல்லாம நாங்கள் கேள்விகள் கேட்கின்றோம். முழுவதுமாக உண்மை வர வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதான் எங்க வேலையோ தவிர எங்கிட்ட போலீஸ் இயந்திரமோ போரன்சிக் டிபார்ட்மெண்ட்டோ கையில ஒரு 100 கான்ஸ்டபிளோ இல்ல. இந்த கேஸ் எடுத்து நாங்க நடத்துறது இருக்கக்கூடிய ஆதாரத்தை வைத்து உண்மையான கேள்விகளை கேட்கின்றோம். பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு.